10 வருஷத்துக்கு அப்புறம் ஷூ ஒன்று வாங்கியிருக்கேங்க. முதல் முறையாக வீல் ஆகியிருக்கிறேங்க. அப்போ ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. எனக்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. எல்லோரும் என்னை ஒரு மாதிரியே பார்க்குறாங்க, யாரா இவன் புதுசாக ஊருக்குள்ள. $10,000 ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க. இது ஆக்சுவலாக இங்கிலீஷ் வீடியோக்காக 2 ரவுண்ட் முடிச்சிட்டேன். இது 3rd ரவுண்டு. ஒரு ரவுண்டோட கவுண்ட் என்னென்னா 2600 ஸ்டெப்ஸ் வருது. இது 3rd ரவுண்டு. ஸோ போத் தமிழ் இங்கிலீஷும் கவர் பண்ணுறேன். ஸோ நேற்று தாங்க ஷூ வந்து ஆக்சுவலாக பிளான் என்னென்னா நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுற போல் தான் பிளானு. ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி நம்ம ஹேபிட்டை பில்ட் பண்ணியிருக்கோம்ல, அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்த வாரம் எனக்கு உடம்பு சரியாக போகலாம், ஏன்னா ஃபேமிலியில் யாருன்னா உடம்பு சரியாக போகலாம், என்ன நடக்கணும் தெரியாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஷூ ஒன்று வாங்கியிருக்கேங்க. கடைசியாக வாங்கின ஷூ வந்து ₹1000. ஓகேவா. நடுவில் ஒரு ஷூ எனக்கு என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணான் என்னோடய மேரேஜுக்கு. ஸோ இந்த ஷூ வந்து 2200. இது என்னோடய பெரிய பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் 1500 ஷூ பார்த்தேன். ஆனால் சரி, நாய்க்கொலைக்கு பாருங்கள். ஸோ 1500 ஷூ பார்த்தேன். ஆனால் அது சரிப்பட்டு வரல. கொஞ்சம் நான் ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2300 வாங்கினா அட்லீஸ்ட் ஒரு 3 years 4 years ஆச்சு. 3 years 4 years ஆச்சு வரும்னு பார்க்குறேன். ஃபைன். முதல் முறையாக வீல் ஆகியிருக்கிறேங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரவுண்ட் போனேன்ல, அப்போ ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. 3rd ரவுண்ட் வர ரொம்ப பழகிடுச்சு. ஓகேவா. ஸோ அசிங்கப்படுறோம், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நான் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அட்டம் ட்ரை பண்ணது தப்பே கிடையாது. எனக்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. ஸோ எல்லோரும் என்னை ஒரு மாதிரியே பார்க்குறாங்க, யாரா இவன் புதுசாக ஊருக்குள்ளே. சிட்டிலனா தெரியாது, கிராமத்தில் நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டிலேருந்து இந்த கழனிக்கு வரப்போ செருப்பு போட்டு வந்தேன். இங்கே வந்து செருப்பு ஷூ மாற்றிக்கிட்டு போகிறேன். ஏன்னா நீங்கள் எப்படி விஆர் மாலில் நீங்கள் லுங்கி கட்டு போனால் எப்படி உங்களை பார்ப்பாங்க, அதே போல் தான் இங்கே. ஓகேவா. இது தப்பு இல்லை, நானும் அப்படி தான் பார்ப்பேன். நான் யாரை பார்த்தாலும் நானும் அப்படி தான் பார்ப்பேன். காமன் மென்டாலிட்டி. ஃபைன். ஸோ நம்மளோட தாரக மந்திரமே ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணக்கூடாது, ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணோம். 100 கோடி சேலஞ்ச் இருக்குது 2030. நோ ஐடியா எப்படி போக போகுதுன்னு. பட் இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஃப்யூச்சரில். ஸோ என்னென்ன ஸ்டெப் இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேனோ அதனால தான் இதனால தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இன்றைக்கி 3 ஸ்டெப்போடு முடிச்சிடலாம் பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாகுது. 3 ஸ்டெப்புன்னா அது ஒரு 1000, 7000 சில்லற வரும். 7000 சில்லற. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு ஃபெயிலியர் இல்லை. ஸோ எடுத்தோன்னே ஹார்டாக புஷ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு 100 டேஸோட ஹேபிட் பில்ட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ எடுத்தோடனே பெருசாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க, சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஷூ வாங்குறதில்ல, இந்த ஷூ வாங்குறதுக்கு நான் 110 நாள் எடுத்துக்கிட்டேங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், யோகா பண்ணுறேன்னா யோகா மேட்டை வாங்கிட்டு தான் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். இன்னும் நான் யோகா மேட்டை வாங்கலை, இருந்தாலும் லாஸ்ட் 6 months தான் யோகா பண்ணிகிட்ருக்கேன், பெட்ஷீட்டில் தான். ஸோ சில பேர்கிட்ட பொருள் இருக்கும், அவங்களால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஹேபிட் தான் அந்த அவங்களோட லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும், வேறு எதுவுமே கொண்டு போகாது. ஆப்போசிட்டில் ஒருத்தர் வராங்க, என்னோடய ரியாக்ஷன் அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாமா. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது ஒவ்வொருத்தரையும் ஃபேஸ் பண்ணுறது. பட் ஃபஸ்ட் 2 ரவுண்ட் முடிச்சிட்டேன்ல, கொஞ்சம் எனக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, இதாங்க நம்மளோட லைஃப், நம்ம தாங்க வாழணும். ஆக்சுவலாக எதுவுமே பிளான் பண்ணல. இன்றைக்கி நான் காலையில் வரைக்கும் டிசைட் பண்ணல, போகலாமா வேணாம் எதுவுமே டிசைட் பண்ணல. ஷூ வெளியே அன்பாக்ஸ் பண்ணேன், ஷூ போட்டு பார்த்தேன், கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. சரி, இல்லைனா அதை பற்றியே ஓடிட்டே இருக்கும், நாளைக்கு என்ன பிளான் பண்ணலாம், அது பண்ணலாம், அது ஓடிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்துடும். அவ்வளோதான். அந்த தாட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் தாட்டை பற்றி நான் யோசிப்பேன் ரொம்ப. ஸோ இந்த ஒரு 100 டேஸோட லேர்னிங்ஸ் வந்து செம்மையாக இருந்துங்க, உண்மையாக செம்ம லேர்னிங்கு. காலையில் 4 மணிக்கு எழுந்தது,
exercises, yoga, manifestation, affirmation, gratitude prayers. ஸோ philosophical தாட்ஸ், புக்கு படிக்கிறது. ஏன்னா இந்த மூமெண்ட்டில் என்னோடய இந்த தாட்டில் வச்சுக்கிறது இது எல்லாமே தான். ஸோ ஒரு நாளும் இந்த 110 நாள் 113 நாளில் ஒரு நாளும் இதை நான் எதையும் ஸ்கிப் பண்ணல. இந்த அஃபர்மேஷன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் நடுவில் வந்தது, அது நடுவில் கற்றுக்கிட்டேன். பட் இந்த எக்ஸசைஸ் வந்து காலைல பண்ணால் அட்லீஸ்ட் ஈவினிங் பண்ணிவிடுவேன். ஃபைன். மூச்சு வாங்குதுங்க. எனக்கு ஆக்சுவலாக 2 பிரச்சனை இருக்குது. லாஸ்ட்டு மே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன். எதுன்னா எனக்கு சாப்பிட்டா எது கழிக்கும், இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்களா அது, அதுக்கப்புறம் அந்த சைனஸ், க்ரானிக் சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 இஷ்யூ இருக்குது. அந்த இஷ்யூக்காக தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாடியும் மைண்டும் வச்சிங்கன்னா தான் கொஞ்ச நாள் நல்லா உயிர் வாழ முடியும். எந்த ஹேபிட்ஸும் கிடையாது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இருந்தாலும். ஸோ இந்த காலத்தில் அப்படி தாங்க, உங்களுக்கு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு எல்லா வியாதியும் வரணும் வராது. நீங்கள் உங்களுக்கு எந்த வியாதியும் எந்த பழக்கமும் இல்லை, உங்களுக்கு வியாதியே வராதுன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படி தான் இந்த நேச்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு இப்போதைக்கு. ஸோ யாருக்கு வேணால் எந்த வியாதி வேணால் வரலாம், அதுக்கு ஒரு பேரியரே கிடையாது. ஸோ நம்ம ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுக்காக இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கும் க்ரானிக் சைனசைட்டிஸ்க்கும் யோகா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 1 மந்த் டீ கட் பண்ண போகிறேன். டீ இல்லாமல் என்னோடய நாளே விடியாதுங்க. அது எப்படி தான், ரொம்ப கஷ்டம். ஒரு சேலஞ்சாக தான் வைக்க போகிறேன். டீக்கு பதிலாக இந்த மிளகும் மஞ்சளும் கொஞ்சம் தண்ணியில் கொதிக்கிட்டு சாப்பிட்ணுன்னு பார்க்குறேன். ஸோ பயமாக இருக்குது. இந்த 10,000 ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணதும் சரி, இதெல்லாம் வந்து am I able to live up to it, அந்த ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. சரி பரவாயில்ல, பழகிடுச்சு. சரி 2 ரவுண்ட் போயிட்டு வந்தேன்ல, ரொம்ப பழகிடுச்சு. என்னோடய இங்கிலீஷ் வீடியோ சேனலில் பாருங்களேன், ரொம்ப அப்படியே என்னடா பண்ணுறது யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ அப்படியே பழகிடுச்சு, பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் 2030 பிளானுங்க. வேர்ல்டு டூரில் பேக் பேக் பண்ணும்போது உங்கள் ஹோம் டவுனில் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஷைனஸ் இல்லாமல் அதர் கிரவுண்டில் போய் ப்ளே பண்ணலாம் செம்மையாக, ஷைனஸே இருக்காது. ஃபைன். ஸோ இதை பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு 7 வருஷம் ஆச்சுங்க. இந்த ஷைனஸ்ஸு எல்லாருக்கும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், பெரிய ஆள் ஆகணும், என்ன லைஃப்பில் பண்ணணும் ஆசை தான். பட் எல்லாருக்கும் அந்த ப்ரொகாஸ்டினேஷன், செல்ஃப் எஸ்டீம், டவுட்ஃபுல்னஸ் எல்லாமே இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு தடுக்குது. இந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே எனக்கு இந்த ஸ்மால் ஹேபிட்ல தான் பில்ட் ஆச்சு. ஸோ ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தோஸ் ஸ்மால் ஹேபிட்ஸ் விச் ஐ பில்ட் லாஸ்ட் 113 days. Super duper grateful for that. I'm grateful for my family. They supported till now. In between I had numerous challenges. Some days I got sick. My father's mother got sick. My wife got sick. But still I continue to do all those things. Still I'm supporting families, concentrating on my job as well. ஸோ ஐயோ இங்கிலீஷ் சேனல் சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கேன், சாரிங்க. ஸோ நான் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேங்க, ஓகேவா. ஸோ என்னால் எதனால் பண்ண முடியுதுன்னா, நம்ம சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். இங்கே வேலை செய்கிறவங்களும் சரி, இந்த கணினியில் வேலை செய்கிறவங்களும் சரி, மணி வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் பார்ட். ஆனால் மணி பின்னாடி ஓடி நம்மளோட டே டு டே லைஃப், அந்த ஸ்மால் ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதை வந்து என்ஜாய் பண்ண மறந்துடுறோம், ஹாப்பினஸ்க்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ எல்லாம் நடக்குது. டயர்ட் ஆகிடுச்சிங்க. இது வந்து என்னோடய 5th ஸ்ட்ரெச்சு, ஓகேவா. ஸோ இன்றைக்கி 3 ரவுண்டு 6 ஸ்ட்ரெச்சு. 3 ரவுண்டு 6 ஸ்ட்ரெச்சுகளை கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்குறேன். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு, ஆஃபீஸ் லாகின் பண்ணோம். ஸோ நான் பிளான் பண்ணால் தான் வந்துட்டேன் இன்றைக்கி. ஸோ என் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு
அதே இதில் வந்தால் தான் 9:30 நான் முடிக்க முடியும். 1 hour 1.5 hour இதுக்கான டைம். என்னோடய 10,000 ஸ்டெப்ஸ்க்கான டைம் வந்து 1.5 hour. முடிக்கிறேனோ இல்லையோ அந்த டைமை கீப்பப் பண்ணோங்க. பூண்டு செடி, மிளகா செடி, இன்னும் காலையில் வந்தால் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். கோல்டாக இருக்குது, பார்க்கலாம் இவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரேன். ஸோ அங்கே ஒரு ரோடு நிற்குதில்ல, அதோடு என்னோடய ஸ்ட்ரெச்சு ஃபினிஷ் ஆகுதுங்க. ஸோ இந்த ஒரு ரவுண்ட் ட்ரிப்போட இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். பபாய். ஒரு வழியாக 3 ட்ரிப்பை முடிச்சாச்சுங்க. 7,800 ஸ்டெப்ஸு. ஷூ இங்கேயே கட்டிடுறேன். போடுல ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி.